புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். எல்லா அதிகாரமும் எங்ககிட்ட இருக்கு. நீங்களே தான் நாங்க அதிகாரத்தை பயன்படுத்தினா உடனே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை ஆளுநர் அதிகாரம் செலுத்துகிறார் நீங்க தான் சொல்றீங்க. அதிகாரத்தை பயன்படுத்தலன்னா அதிகாரத்தை பயன்படுத்தலன்னு சொல்றீங்க. நேர்மையாக மக்களுக்கு எது பலன் தருவதோ அது இன்னைக்கு நான் என்னோட ஸ்பீச்ல தெலுங்கானா மக்களுக்கு நான் எப்படி பயன்பட்டு இருக்கிறேன்றது சொல்லியிருக்கேன். தெலுங்கானா மக்கள் உண்மையிலேயே என் மீது மிக அதிகமான பாசம். ட்விட்டரை பாருங்க, ஃபேஸ்புக்கை பாருங்க, அவங்க எவ்வளவு எனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தெரியும். அதனால ஒரு அரசு வேண்டும் என்றே சில விதிமீறல்களை சொன்னால் அது அவர் மத்திய அரசு எதிர்க்கணும்னு ஒரு முடிவு பண்ணி அதை ஆளுநரையும் எதிர்க்கிறார். இதை நான் எனக்கு இது புளித்து போச்சு. அதனால எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. ஆனா வருங்கால சரித்திரம் ஒரு ஆளுநரை எப்படி நடத்துறாங்க நான் கேட்கிறேன். அங்க முதலமைச்சர்கள் எல்லாம் ஆளுநர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க, ஆளுநர்கள் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கேட்கிறாங்களே தவிர முதலமைச்சர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று ஏன் கேட்க மறுக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். இது கேட்கட்டும். ஏன்னா ஒரு பக்கமே கேள்வியே இருந்துடக்கூடாது இல்லப்பா, ஒரு பக்கம் கேள்வி இருந்துடக்கூடாது. நம்ம கடுமையா உழைக்கிறோம். நம்ம என்ன சும்மா போயிட்டு நான் பறந்துட்டு வரல, அங்க போய் எவ்வளவு பணியாற்றிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயும் பணியாற்ற தான் போறேன், பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்கறது நல்ல கேள்வி கேட்டுடலாம், புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து விதிமுறைகள் இருக்கு. 3 வருஷமா சட்டப்பேரவையில் உங்க அழைக்கல, அரசு நிகழ்ச்சிக்கு கொண்டு இல்லை. இந்த 3 வருஷமா நீங்க உள்துறைக்கு லெட்டர் போட்டிருக்கீங்க, கடிதம் அழைச்சிருக்கீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தது? இல்ல அதெல்லாம் நான் என்ன இந்த முறை எடுப்பாங்க இல்ல, அது நான் அதெல்லாம் அவங்களோட நடவடிக்கைலாம் என்னால சொல்ல முடியாது. நாங்க எந்த ஃபோரத்துல சொல்லணுமோ அந்த ஃபோரத்துல சொல்லிட்டோம். இல்ல அது நான் அவர்கிட்ட கேட்கணும். நான் என்ன எதுக்கு அப்படி சொன்னாருன்னு கேட்கணும். நான் அதிகாரிகள்ட்ட நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது அவர்கிட்ட கேட்கணும். நான் அவர்கிட்ட கேட்கணும், அதிகாரிகிட்ட கேட்கணும். இல்லப்பா, எங்களுக்கு மாதம் நாங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும். அந்த அறிக்கையை நான் தெளிவா அனுப்பிச்சிருவேன். சரியா? அது எல்லா இன்சூரன்ஸும் எந்த கலெக்டர் என்ன வரவேற்கல, எந்த எஸ்பி என்ன வரவேற்கல, எல்லாம் எழுதிடுவோம். அவ்வளவுதான். ஒண்ணுதான், நான் இப்ப அவங்க மேல தனி நடவடிக்கை எடுக்கணும், நானே எடுக்கலாம். அவங்களோட வருங்காலம் பாதிக்கப்படும். செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசுக்கும் இடையிலான மோதல் போக்குக்கான விளக்கத்தை அளித்தார். இது குறித்த முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.